வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே இந்த காலை வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கக்கூடியவனாய் நான் காணப்படுகிறேன். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே எதற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் அநேக காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவானதாக சில மக்களிடத்திலே நாம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுடைய பதில் இப்படியாக இருக்கும்: எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அப்படிமா. ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த பூமியில் நாம் பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு விதத்தில் அது உண்மையான ஒரு காரியமும் கூட தான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றாட அவசியமான ஒரு தேவையாக நம்முடைய உணவு தேவைங்கிறது காணப்படுகிறது. உணவு என்பது மனுஷனுடைய அத்தியாவசியமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் நாம் அநேக வாக்கியங்களை இப்படியாக நாம் கேட்டிருப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம் என்று பாரதியார் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னா இந்த உலகத்திலேயே அழிச்சிடலாம். அந்த அளவிற்கு ஒரு மனுஷன் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இது சாதாரண ஒரு சரீர பிரகாரமான ஒரு பசியை தான் பாரதியார் அவர் குறிப்பிடுகிறார். இதுபோல் நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனுஷனுடைய வாழ்க்கையிலே உணவு என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு காரியமாகவும் அது அவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் விரும்பினதாக அது காணப்படும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்திப்படுத்தும் பொழுது சில மக்களுக்கு நல்ல உணவு சாப்பிட்டா தான் அவங்க திருப்தி அடைவாங்க. அது சாப்பிட்டு முடித்து அவங்க ரொம்ப மனசார அவங்க காணப்படுவாங்க. சில திருமணங்கள் அல்லது வைபவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போங்க, நீ சாப்பிட்டு நீங்கள் இருந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்க. அதனுடைய பொருள் என்ன? அந்த உணவு எவ்வளவு உங்களை திருப்திப்படுத்தினதோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வைபவத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட உண்மையாகவே ஒரு பசியானது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த பசி தீர்க்கப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். அந்த பசியானது தீர்க்கப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் இப்படியாக அவர் சொல்லி சென்றிருக்கிறார். யோவான் என்ற சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய வாய்மொழியாக இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் 7 முறை நானே 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 என்ற வாக்கியங்களை அவர் சொன்னார். அதில் முதலாவது ஒரு வாக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நானே ஜீவ அப்பம் என்று அவர் சொல்கிறார். அந்த ஜீவ அப்பம் என்பதனுடைய பொருள் என்ன? இயேசு எதற்காக அதை சொல்ல வேண்டும்? அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் கூட உன்னிப்பாக கவனியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் எதற்காக சொன்னார், யாரிடத்தில் சொன்னார் என்று நாம் கேட்கும் பொழுது அங்கு கூடியிருந்ததான குறிப்பாக சீஷர்களிடத்தில் அவர் சொல்கிறார். சீஷர்களிடத்தில் மாத்திரமல்லாமல் அங்கு சுற்றிலும் இருந்த மக்களை நோக்கியும் அவர் சொல்லக்கூடியவராக தான் நாம் பார்க்க முடியும். அப்போ இங்கே 2 கூட்டத்தாரான மக்கள் காணப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் 2 விதமான இனக்குழுக்கள் அங்கு இருந்தார்கள். ஒருவர் யூத மக்கள், மற்றொன்று கிரேக்க மக்களாக இருந்தார்கள். இந்த 2 கூட்டத்தாரையும் இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்து என்ன சொல்கிறார்? ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு தேவையாக, இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கக்கூடியது யார் என்றால் அது இயேசுவாகிய நான் தான் உங்களுடைய இன்றியமையாத தேவையாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு இன்றியமையாத தேவை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான பசி, அந்த பசியை போக்கக்கூடிய உண்மையான ஒரு தேவனாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இது சரீர பசியை அவர் சொல்கிறாரா? நிச்சயம் கிடையாது. அந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இன்னொரு வார்த்தைகளையும் அங்கு சேர்க்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான்.
அந்த ஒரு காலம் என்ற வார்த்தையானது வெறுமனே இந்த சரீர பிரகாரமான பசியையோ தாகத்தையோ குறிப்பது கிடையாது. மாறாக இது உண்மையான ஆத்தும பசியை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தைகள். எப்படியாக அது ஆத்தும பசியை குறிக்கக்கூடியதான வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது, அங்கே ஒரு காலம் என்ற வார்த்தையானது நித்தியம் என்ற ஒரு வார்த்தையினாலே அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு காலம் என்பதனுடைய ஒரு பொருளானது என்னவென்றால், அந்த வார்த்தையானது முடிவில்லாத என்ற ஒரு வார்த்தைக்கு சமமான ஒரு வார்த்தையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனமானது எப்படியாக இருக்கிறது? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் முடிவில்லாமல் அவன் பசியே உணரமாட்டான், முடிவில்லாத காலமாக அவன் தாகத்தோடு இருக்க மாட்டான். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை ஏன் அவர் சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இதற்கு முந்தைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக 29வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அங்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அநேக மக்களுக்கு சந்தேகங்கள் உண்டு. அப்படிப்பட்டதான சந்தேகங்களை தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு சொல்லுகிறார், தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதை தான் நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான ஒரு நல்ல காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல காரியம் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் அனுப்பினவர் யார் என்றால், இயேசுவாகிய நான் தான் அந்த தேவன் அனுப்பினவராக இருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். அதோடு கூட மாத்திரமல்லாமல் கீழுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிப்பதற்கு என்ன வேண்டும்? வானத்திலிருந்து ஒரு அப்பம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பமாய் இருக்கக்கூடியவர் நான் தான் சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். 34வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எந்த அப்பத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள்? 33வது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இப்போ முதலாவது, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஜீவ அப்பமாய் இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவர் வானத்திலிருந்து இறங்கினவராய் இருக்கிறார். மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான போஜனம் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடியதான உணவுகள் எல்லாம் அது பூமியிலிருந்து விளையக்கூடியதாக தான் இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து விளையக்கூடியதை மனுஷன் அவன் அன்றாடம் சமைத்து சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஒரு பசியானது அது குறைந்த நேரத்திற்கு தான் அது தாங்கக்கூடியதாக இருக்கும். மீண்டுமாக பசி எடுக்கும். திரும்ப சாப்பிட்டு அந்த பசியை ஆற்றிவிட்ட பின்பதாக திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும். இப்படி மனிதனுக்கு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியதான உணவு காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பம், வானத்திலிருந்து தேவன் கொடுத்ததான அந்த அப்பமானது உங்களுக்கு அது பசியை ஆற்றக்கூடியதாக காணப்படும். வானத்திலிருந்து எது கொட்டும்? பொதுவாக நம்ம பனிதான் கொட்டுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த மக்கள், இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எகிப்து என்ற தேசத்தில் அடிமைகளாயிருந்தார்கள். அடிமைகளாயிருந்து அவர்கள் மீட்டு கொண்டு வந்ததற்கு பின்னதாக சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் வாழும் பொழுது, அங்கு தேவன் அவர்களுடைய பசியை ஆற்றும்படியாக வானத்திலிருந்து மன்னா என்ற ஒரு பொருளை கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றுகிறார். அந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான மன்னாவும் கூட அன்றன்று உள்ள பசியை மட்டுமே ஆற்றக்கூடியதாக இருந்தது. நிரந்தரமான ஒரு பசியை ஆற்றக்கூடிய ஒரு பொருளாக கிடையாது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் தோன்ற வேண்டுமா? அந்த மன்னாதான் உங்களுக்கு அடையாளமா என்று கேட்டால், அந்த மன்னாவை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அடையாளம் என்ன? ஜீவ அப்பம் நானே. நான் தான் உங்களுக்கான அடையாளம். நான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பசியை ஆற்றக்கூடியதான உண்மையான ஒரு மன்னாவாக காணப்படுகிறேன். உண்மையான ஒரு உணவாக உங்களுடைய வாழ்க்கையிலே நான் காணப்படுகிறேன். ஏனென்றால் அந்த பசியானது உங்களுடைய ஆத்துமத்தினுடைய பசியை அது குறிக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய பசியை அது குறிக்கிறது. உள்ளான மனுஷனுக்கு என்ன பசி உண்டு? மனுஷன் என்று சொல்லும் பொழுது வெளியில பார்க்கக்கூடிய இந்த சரீரமா? சரீரத்தை வைத்து மட்டும் மனுஷனை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? நிச்சயம் கிடையாது. இந்த சரீரத்திலிருந்து உயிர் போனதற்கு பின்னதாக அதை நாம் மனுஷன் என்று சொல்லுவது கிடையாது. பிணம் என்று தான் நாம் குறிப்பிடுகிறோம். அதை ஒரு சவம் என்று தான் நாம் குறிப்பிடுகிறோம். அப்படி என்றால் மனுஷன் என்பது எது? அது மனுஷன் இந்த சரீரத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடியதான காணக்கூடாத பகுதியாக தேவன் படைத்ததான அந்த உள்ளான ஒரு உயிர் தான் தேவன் மனுஷனாக அதை கணக்கெடுக்கிறார்.
இரண்டுமே தேவைதான். அதில் முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கும் பொழுது உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தான் தேவன் குறிக்கிறார். அந்த ஜீவனுக்கு ஒரு பசி உண்டு, அந்த உள்ளாக இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு ஒரு பசி உண்டு. அது என்ன பசி? ஒரு நித்தியமான ஒரு அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு பசி. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமல்லாததை செய்திருக்க பின்னதாக அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான். அது நிமித்தமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு காணப்பட்டது. அந்த பிளவு நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பசி உண்டாயிற்று, ஒரு மிகப்பெரிய தாகம் உண்டாயிற்று. அந்த தாகமும் பசியும் அது தீர்க்கப்படாததாகவே காணப்படுகிறது. அந்த தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் இந்த பூமியிலே அவர் அனுப்பி கொடுத்தார். பிதாவாகிய தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்து அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பசியை ஆற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு உண்டான பசியானது இன்னும் ஆற்றப்படாமல் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய அந்த தாகமானது இன்னும் அது தீர்க்கப்படாமலே காணப்படுகிறதா? அப்படி என்றால் நீங்கள் இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளான பசியை போக்கக்கூடியவராக அவர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்ததற்கான ஒரு நோக்கமாக இங்கே நாம் என்னத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவன் அவன் ஒரு காலும் பசியடையான், ஒரு காலும் தாகமடையான். அப்படி என்றால் அது ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை குறிக்கூடியதாக இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கையானது மனுஷனுடைய முயற்சியினாலே அது பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷன் இந்த பூமியிலே அவன் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 70 வருஷமோ பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இது பொதுவான ஒரு ஆவரேஜான ஒரு ஏஜ் லிமிட் என்று சொல்ல முடியும். அந்த ஆவரேஜான ஏஜ் லிமிட்டாக நாம் பார்க்கும் பொழுது 70 வருடமோ அல்லது 80 வருடமோ தான் காணப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது 70-80 வருடங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவாகிய நான் உங்களுக்கு தருவது அது ஒரு காலம் என்ற வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடியதான முடிவில்லாத ஆண்டுகளாக உங்களுக்கு நான் அந்த பசியும் தாகத்தையும் தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படி என்றால் நித்தியமான ஜீவனை உங்களுக்கு தருகிறேன், நித்தியமான வாழ்வை உங்களுக்கு நான் தரக்கூடியவனாக காணப்படுகிறேன். இந்த பூமியிலே அங்கு வாழ்ந்ததான மக்களிடத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நேரங்களிலே கிரேக்க மக்களானவர்கள் அவர்கள் டெமெட்டர் என்று சொல்லக்கூடியதான ஒரு தெய்வத்தையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தெய்வமானது அவர்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும், அந்த இதன் மூலமாக அவர்களுடைய பசி ஆற்றப்படும் என்று அவர்கள் நம்பி அந்த தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை நோக்கியும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த டெமெட்டர் உண்மையான ஒரு பசி ஆற்றக்கூடியதான ஒரு தெய்வம் கிடையாது, அந்த டெமெட்டர் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான பசியை போக்கக்கூடியதான ஒரே ஒரு நபராக, ஒரே ஒரு தெய்வமாக இயேசுவாகிய நான் மாத்திரமே காணப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் அந்த சிலுவையில் மரித்ததற்கான நோக்கமும் கூட இந்த ரெண்டுமே ஒன்றாக தான் இருக்கிறது. என்ன? மனுஷனாகி உங்களுடைய என்னுடைய உண்மையான பசியையும் உண்மையான தாகத்தையும் தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டதான தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இருதய கதவுகளை நீங்கள் திறந்து கொடுங்கள். இயேசுவே எனக்குள்ளாக வாரும், என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான பசியை நீதாமே மாற்றி போட்டுள்ளோம், என்னுடைய தாகத்தை தீர்த்தரலும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டதான ஒரு பசியை போக்குவார். அவர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தையும் நித்தியமான ஒரு வாழ்க்கையும் அவர்களுக்கு தருவார். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இத்தனை
இந்த சத்தியம் சத்தியம் நிகழ்ச்சியை காணக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, உங்களிடத்துல ஒரு சிறிய கேள்வியை கேட்க நான் ஆசைப்படுறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து நமக்கு வருது? சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு கஷ்டம் வருது, என்னுடைய நண்பர் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது நம்ம சொல்லுவோம். ஆனால் அது உண்மைதான். அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய மிக அதிகமான கஷ்டம் அப்படிங்கிறது அது நமக்குள்ளேயும் தான் பிறக்கும். அது வேறு எதுவும் கிடையாது, மனசாட்சின்னு சொல்லுவோம். நம்ம மனசாட்சி அப்படின்னா என்னது? அது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தராசுகளாகவும், சில நேரங்களில் திசை காட்டியாகவும், சில நேரங்களில் நீதிபதியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செயல்படும். அப்படி நம்முடைய மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இடைபடும் பொழுது இந்த உலகம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை விட, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய துன்பத்தை விட அது நமக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நாம் சில தவறுகளை, அந்தரங்கமான பாவங்களை நம்ம செய்ததுக்கு அப்புறமா நாம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலிருந்தோ அல்லது நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்தோ அல்லது இந்த சமூகத்திலிருந்தோ நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய பாவங்கள் அப்படிங்கிறது, நம்முடைய தவறுகள் அப்படிங்கிறது அந்தரமாக இருக்குது. அதுக்கு எந்த விதமான சாட்சிகள் இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம தப்பிச்சிட்டோம், தவறுலேருந்து தப்பிச்சு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் அது கிடையாது. நம்ம மீண்டுமாக தனிமையில் இருக்கும் பொழுதோ இல்லை இரவு நேரங்கள் நம்ம உறங்க போகும் பொழுதோ அந்த மனசாட்சி நம்ம இடத்துல மறுபடியும் பேச ஆரம்பிக்கும். ஒரு நீதிபதியாக வந்து நிற்கும். நாம் செய்த தவறுகளை நமக்கு மீண்டுமாக அதை சுட்டி காட்டுறதாக இருக்கும். அப்போது நம்ம நினச்சிட்டு இருப்போங்க இல்லைங்களா, நமக்கு ஒரு தவறுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு தண்டனை கிடையாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சில நேரங்களில் இந்த உலகமோ இல்லை சட்டமோ நம்ம கொடுக்குற தண்டனையை விட நம்முடைய சுயம் இருக்குது இல்லையா, நீ தவறானவன், நீ வந்து பொல்லாதவன், நீ ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மனசாட்சி நம்மளத்தில் பேசுது இல்லைங்களா, அதுதான் மிக கொடுமையான ஒரு காரியம். உலகம் கொண்டு வர கஷ்டத்தை விட நம்மளுடைய சுயம் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. சில நேரங்களில் மனசாட்சி வந்து நம்மளை பாராட்டுறதை விட அநேக நேரங்களில் அது தொடர்ச்சியாக நம்மளை வந்து அது குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தை நம்மளால் வந்து சரி செய்ய முடியும். நம்ம இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் நம்மளால் சரி செய்ய முடியும். ஆனால் அந்த மனசாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்தை மட்டும் எந்த ஒரு மனிதனாலும் அதை சுயமாக சரி செய்து கொள்ளவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு வாலிப பருவத்தில் கூடிய ஒரு மனிதனோ அல்லது வயோதிகமான ஒரு மனிதனோ நான் நல்லவன், நான் இது வரைக்கும் நல்லதையே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைத்து பார்த்தாலும் கூட அவனோட வாழ்க்கையில் அவன் செய்த எல்லா விதமான பாவத்தையும் தவறுகளையும் மீண்டுமாக அவனுடைய நினைவு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசாட்சி தான். ஏன்னா அந்த மனசாட்சி எந்த மனிதனையும் அது சமாதானமாக அவனை இருக்க விடாது. அது மீண்டும் மீண்டுமாக நீ வந்து ஒரு பொய்யன், நீ ஒரு கள்ளன், நீ வந்து ஒரு நிறைவில்லாத மனிதன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டுமாக நமக்கு வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய உடலை சுத்தப்படுத்தி கொள்ள முடியும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சுத்தமாக வைத்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய மனசாட்சியை மட்டும் எந்த விதமான கிரியைகளாலும் காரியங்களாலும் உங்களை சுத்தம் செய்யவே முடியாது. காரணம், அந்த மனசாட்சி அப்படிங்கிறது அது நித்தியத்திற்கும் அழிவில்லாமல் உங்களுடைய நினைவில் இருந்து கொண்டு உங்களை மீண்டும் மீண்டுமாக உங்களை பாவி என்றும் உங்களை பொய்யன் என்றும் நீங்கள் குறைவுள்ளவன் என்றும் நமக்கு வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மனசாட்சி நம்ம எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை அகற்றி போடவே முடியாது, அதை கொல்லவே முடியாது. எப்பொழுதும் மனசாட்சி நமக்குள்ளாக அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது இரவும் பகலும் உறங்காமல் நம்மளை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த மனசாட்சியை நாம் எப்படியாக கையாள வேண்டும், எப்படியாக நம்ம அதை நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல நாம் அதை மாற்ற வேண்டும் என்பதை நம்ம பார்க்கலாம். அநேக நேரங்களில் மனிதர்கள் வந்து தன்னுடைய மனசாட்சியை சுத்தம் செய்து கொள்வதற்காக அநேக சடங்குகளை வந்து அவர்கள் செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே வந்து புனித நதிகளுக்கு சென்று நீராடுவது அல்லது கடவுளுக்கு சென்று காணிக்கைகளை கொடுப்பது அல்லது பாத யாத்திரை செல்லுவது, இது போன்ற அநேக விதமான சடங்குகளை அவர் செய்கிறார்கள். தன்னுடைய மனசாட்சியை அவர்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அவர் என்ன நினைக்கிறார்கள்? நான் செய்த பாவத்திற்கு நான் பரிகாரம் செய்தேன் என்றால் அது மீண்டுமாக என்னுடைய வாழ்விலே எந்த விதமான ஒரு கிரியையும் செய்யாது என்று அவர் எண்ணுகிறார்கள். அது முற்றிலும் தவறானது. நீங்கள் எத்தனை சாஸ்திரங்களை நீங்கள் வந்து ஃபாலோ செய்தாலும் அல்லது சடங்குகளை நீங்கள் செய்தாலும் ஒரு காலமும் உங்களுடைய மனசாட்சியை அது சுத்தப்படுத்தாது.
நீங்கள் எப்பேற்பட்ட தவறுகளை செய்துவிட்டு அதற்கு நீங்கள் எப்பேற்பட்ட பாவ பரிகாரங்கள் செய்தாலுமே கூட உங்களுடைய மனசாட்சி மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய காரியம் என்னவென்றால் நீ தவறானவன் என்பதுதான். எப்பொழுதும் ஒரு காலமும் நம்மளை சந்தோஷமாக அது இருக்க விடாது. ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. அது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் மட்டுமே. நம் வேதத்திலே ஒரு பகுதியை வாசித்து எப்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய மனசாட்சியை சுத்தம் செய்ய என்பதை பார்க்கலாம். அதுக்கு ஏதுவாக நம்முடைய வேதத்திலே எபிரேயர் அதிகாரம் 9:14 வாசிக்கலாம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளேற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நாம் பார்த்தோம் இங்கு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மளுடைய மனசாட்சியை செத்த கிரிகளேற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்ட்டு. எதனால இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஒரு உடலில் உயிர் என்பது அது இரத்தம் தான். நம்மளுடைய பாவத்தை எப்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது என்றால் மனிதனாக பிறந்த அனைத்து மனிதனுமே பாவம் நிறைந்தவன். அவன் இரத்தம் அது பாவத்தால் கரைந்து விடுந்த ஒரு இரத்தமாக இருக்கிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அது பரிசுத்தமான இரத்தம். அவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மனிதனாகவே அவர் வளர்ந்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். அந்த ஒரு இரத்தம் மட்டுமே பரிசுத்தமான இரத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய பாவமே செய்திடாத, பாவத்தையே ஒருபொழுதும் கண்டிராத, கரைதரை ஒன்றும் இல்லாத அவருடைய இரத்தம் மட்டுமே இந்த பூமியிலே பிறந்து அனைத்து மனிதனுடைய பாவத்தையும் கழுவ சுத்திகரிக்க அது ஒன்று மட்டுமே முடியும். அதனால தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க வல்லது என்று. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனசாட்சி ஒருவேளை நாம் தவறு செய்யும் பொழுது அது நம்மளை பாவி என்று சுட்டி காட்டுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே நாம் இந்த காரியத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தம் என்னுடைய சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். என்னுடைய மனசாட்சியினுடைய தொந்தரவிலிருந்து உம்முடைய இரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை நம்புகிறேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனத்தில் இயேசு கிறிஸ்துவத்தில் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம் இன்னொரு உதாரணம் கூட நம்முடைய வேதத்திலிருந்து பார்க்க முடியும். பேதுரு என்ற ஒரு சீடர் இருந்தார் இயேசு கிறிஸ்துவிற்கு. அவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவிடம் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன், மரிப்பேன், உமக்காக நான் வாழ்வேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரில் இருந்து அவரை விட்டு ஓடிவிட்டார். இயேசு கிறிஸ்து முன்பே அவர் சொல்லியிருந்தார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று. இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே பேதுரு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்றிலிருந்து அவர் விடியத்திற்கு முன்பாக 3 முறை, சேவல் கோவதற்கு முன்பாக 3 முறை அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஆனால் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பேதுருடைய முன்பு வரும்பொழுது பேதுருடைய மனசாட்சியானது குத்தப்பட்டது. ஆம், இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நான் மறுதலித்தேன், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறியது என்று அவர் மிகவும் மனம் கசந்தார், மிகவும் வருத்தப்பட்டார். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து தான் மீண்டுமாக உயிர் தெளிந்து வந்ததுக்கு பிறகு பேதுருவை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டு மீண்டுமாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக பேதுருவுடைய மனசாட்சியை அவர் என்ன செய்தார்? சுத்திகரித்தார். மீண்டுமாக பேதுரு தன்னுடைய மனசாட்சி கழுவப்பட்ட அந்த நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்துக்கென்று அநேக அவர் ஊழியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கென்று அநேக பெரிய காரியங்களை அவர் செய்தார். இயேசு கிறிஸ்துக்கென்று அவர் மரித்தார். அது மட்டுமல்ல, அதே போல சகையு என்ற ஒரு மனிதனையும் கூட இயேசு கிறிஸ்து சந்தித்தார். சகையு தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மனசாட்சிக்கு இடமும் கொடுக்காமல் அநேக மனிதரிடமிருந்து அதிக வட்டிக்கு பணத்தை கொடுப்பவனாகவும் அதை வசூல் செய்வனாகவும் இருந்தான். ஒரு முறை இயேசு கிறிஸ்து அந்த வீதியிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக மரத்தின் மீது ஏறி நின்று கொண்டு அவரை பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், இறங்கி வா, இன்று ராத்திரியில் நான் உன்னுடைய வீட்டிலே நான் தங்குவேன் என்று சொல்லும் பொழுது அவர் வீட்டுக்கு அவர் பிரவேசித்த பொழுது அவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது என்று. அவர் சொன்ன பொழுது சகைவு மீது மிகவும் அவன் சந்தோஷப்பட்டு அவர் மனம் திரும்பினான். அவனோட மனசாட்சி குத்தப்பட்டது. அவன் மனம் திரும்பினான். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தமானது அவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்தது.
எப்படியாக பேதுருவுடைய வாழ்க்கையிலும் சகையுடைய வாழ்க்கையிலும் மனசாட்சியானது குத்தப்பட்டு அவர்கள் எப்படியாக அவர்கள் தன்னுடைய மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கொண்டு எப்படி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டார்களோ அதே போல இந்த செய்தியை கேட்கக்கூடிய சகோதரர்களே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எப்படியாக பேதுருடைய வாழ்க்கையிலும் சகையோட வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றியதோ அதுபோல என்னுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமானது மாற்றும், என்னுடைய மனசாட்சியிலுமிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் விசுவசித்து அவருடைய சமூகத்திலே வந்து உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானம் என்பது, உண்மையான சந்தோஷம் என்பது அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மெய்யான சமாதானம் மட்டுமே நமக்கு ஒரு சுத்தமான ஒரு மனசாட்சியை நமக்கு கொடுக்க முடியும். ஆக பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அந்தரங்க தவறுகளை செய்திருந்தாலோ அல்லது அநேக பாவங்களை செய்திருந்து அதனுடைய விளைவாக ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் தனிமையிலே நீங்கள் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் நான் சுத்தமான ஒரு மனசாட்சியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் என்னுடைய பாவம் மன்னிக்கும்படியாகவும் நான் நித்திய வாழ்வை பெறும்படியாகவும் நான் ஒரு விடுதலையான வாழ்க்கை பெறும்படியாகவும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அவருடைய விலையேற இரத்தத்தினால் என்னுடைய பாவத்தை சுத்திகரித்தார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். அப்படியாக விசுவசிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்முடைய வாழ்விலும் கூட பேதுருவைப் போல சகையைப் போல நாம் நித்தியமான ஒரு மனசாட்சியையும் நித்தியமான ஒரு சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மையத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவை என் சக்திக்கு மீறின பாரமான சுமை போல இருக்கிறது. இது சங்கீதம் 38:4 நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் அக்கிரமங்களை அதிகமாக பெருகிற்று. அந்த அக்கிரமத்தின் காரணமாக நம் சமாதானத்தை நாம் இழந்து போனோம், நம்முடைய வாழ்க்கையில் நம் சந்தோஷத்தை நாம் இழந்து போனோம். ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பாவங்கள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நம்முடைய அக்கிரமங்கள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய பாவத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே மனிதனாக அவர் பிறந்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய அத்துமீறுதலுக்காக அவர் அந்த கல்வாரி சிலுவையை தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்து அவர் வெளியேற்றப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை அவர் கழுகினார் அப்படின்றத விசுவசிக்கும் பொழுது நம் மெய்யான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாவம் நம் அக்கிரமம் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட அதை எல்லாம் கழுகி சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தமானது அது போதுமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியோடு நம்ம இருக்க இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சத்யம் சத்யமே